वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானுச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானுச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத்து மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी விவிக்ததேசசேவித்வமரதிர்ஜனசம்சதி. இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். மயிச்சானன்யயோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்ததேச சேவித்வம் அரதிஹி ஜனசம்சதி. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. நேற்றைய தொடரில் தெரிவித்தார் போன்றே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த விஷயம் 5 ஸ்லோகங்களினாலே ஆத்ம பிராப்திக்கு சாதனமான குணங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. அத்தியுதமாக பரமாத்மா இவற்றை எடுத்து காண்பிக்கிறான். ஆச்சாரியனுடைய சம்பந்தம் என்பது இன்றியமையாதது. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா என்று கீழேயே பகவான் அருளிச் செய்ததை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியும். அதற்கு ஒரு உதாரணத்தையும் உபனிஷதம் காண்பிக்கிறது. தாமரை என்பது சூரியனால் மலர்த்தப்படுகிறது. அப்படி சூரியன் உதித்தது என்றால் தாமரை அழகாக மலர்கிறது. அதை பார்க்கும்போது நமக்கு மனதில் ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. ஆனால் அதே தாமரை தண்ணீரிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தரையில் விழுந்து கிடக்கும் பொழுது அந்த சூரியன் பிரகாசித்தானேயானால் தாமரை வாடி விடுகிறது. ஐயா, தாமரை சூரியன் இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாயிற்றே. சூரியன் தாமரையை மலர்த்தக்கூடியவனாயிற்றே. இப்பொழுது தாமரையை சூரியன் உலர்த்துகிறானே என்பதாக ஒரு கேள்வி வந்தது. அதற்கு பதில் சொன்னார்,
ஆம், சூரியனால் தாமரை மலர்த்தப்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் தண்ணீரில் தாமரை இருந்தால்தான் அது சூரியனால் மலர்த்தப்படும். அந்த தாமரை எப்பொழுது தண்ணீரை விட்டு வெளியேறுகிறதோ, வெளியேற்றப்படுகிறதோ, அப்பொழுது அதே சூரியன் தாமரையை உலர்த்துகிறான், வாட்டுகிறான் என்று பொருள் சொல்லுகிறார்கள். உண்மைதானே? இதை பிரத்யட்சமாக நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல் பகவத் கிருபை, பகவானுடைய அனுகிரகம். இப்போ சூரியன் யாரு? பரமாத்மா. தாமரை யாரு? ஜீவனாகிய நாம். நம்முடைய இதய தாமரை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தாமரை யாரு? ஜீவனாகிய நாம். இப்போ நாம் இருக்கக்கூடிய தண்ணீர் என்ன? ஆச்சாரிய சம்பந்தம். அன்பர்களே, நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நன்னா புரிஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணீர் யாரு? ஆச்சாரிய சம்பந்தம். ஆச்சாரிய சம்பந்தத்தோட ஜீவனாகிய நாம் இருக்கும் வரையிலும் பகவத் கிருப்பை நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அப்போ நம்ம அழகாக நம்ம விகாசமாகலாம். வேறாஸ் நம்ம அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை விட்டு தனியாக வந்துட்டோம்னா அதே தாமரை, தட் இஸ் பரமாத்மா, நம்மை உலர்த்தி விடுவான். புரியுதா? நம்மை உலர்த்தி விடுவான். என்ன அர்த்தம்? நிகிரகம் நமக்கு ஏற்படும். பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப இன்றியமையானது ஒன்று என்ன? பஞ்ச சம்ஸ்காரம் என்பதாக பேர். புரிந்து கொள்ளுங்கள், இது எல்லாரும் பண்ணிக்கலாம். நான் பண்ணிக்கலாமா, நீ பண்ணிக்கலாமா, நாங்கள்லாம் இல்லையே, நாங்கள் இப்படி இல்லையே, நாங்கள் அப்படி இல்லை, இதெல்லாம் கேள்வியே கேட்காதீங்க. யார் வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஒன் வேர்ட் ஆன்சரை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே விதமான கேள்வியை நீங்கள் பல ஆங்கிளில் கேட்குறீர்கள், வேஸ்ட்டு. யார் வேணால் பண்ணிக்கலாம். ஒரு ஆச்சாரியன் இடத்துல பண்ணிக்கணும், ஒரு சதாச்சாரியின் இடத்துல பண்ணிக்கணும். ஓரான் வழியாக சம்பிரதாயம்ன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அத சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரக்ஷா, பாஞ்சராத்திர ரக்ஷா என்பதான நூல்களில் சுவாமி தேசிகன் நமக்கு நிரூபணம் பண்ணி காண்பிக்கிறார். அவர் காண்பித்த வழி தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே. நம்ம ஈஸியாக அந்த வழியில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நான் இப்படி பிறந்துட்டேன், அப்படி பிறந்துட்டேன், அப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேனே, இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, எனக்கெல்லாம் உடம்புல வியாதி புத்தி போச்சு, எனக்கெல்லாம் இப்படி ட்ரீட்மெண்ட் வரும், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா கேட்குறோமா? சார் வியாதி வந்துடுத்து, எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக பண்ணுங்க, நீங்கள் என்ன டாக்டர் கிட்ட போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த தேகம் நமக்கு கிடைச்சுடுத்து. இந்த தேகத்திலிருந்து நமக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டு நம்ம மோட்சத்தை அடையலாம்னு சொன்னால் ஆச்சாரிய சம்பந்தம்ன்றது வேணும். அதுக்கெல்லாம் எஸ்டேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது குறைஸ் இருந்ததுன்னா தயவு செய்து கேளுங்க, தப்பே கிடையாது. அதை அழகாக கேளுங்க. வெறும தயங்கி 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 உட்காந்து இந்த பிறவியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவு செய்து இந்த பிறவியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம இப்போ 13 அத்தியாயம் வந்துட்டோம். 18வது அத்தியாயத்தில் பரமாத்மா உயர்ந்த சரணாகதி சாஸ்திரத்தை உபதேசம் பண்ண போகிறான். உயர்ந்த சரணாகதியினுடைய மேன்மையை சொல்ல போகிறான். அப்பேற்பட்ட சரணாகதி தான் நமக்கு மோட்சம். அது இல்லைனா இந்த ஜென்மா போயிடுச்சு. திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு மறுபடி சுற்றிகிட்டே வரக்கூடியதான ஒரு ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வாழ போகிறோம். அந்த ஒரு வாழ்க்கையிலே நம்மளை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நந்தவரை முதலாக உலகத்தில் புழு பூச்சிக்கெல்லாம் கூட சரணாகதி உண்டு. புழு பூச்சி கூட சரணாகதி உண்டு. அப்போ எனக்கு உண்டா கேட்குறீங்க. அதே மாதிரி சமாசரணம்னு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும், கட்டாயம் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்ரீ வைஷ்ணவத்துவ சித்தி ஏற்படும். யாரோ ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள், ஒரு கேஸ்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்றதாக தயவு செய்து நீங்களாக ஒரு தப்பான அபிப்பிராயத்திற்கு வந்து இந்த சம்பிரதாயத்தின் பெருமை தெரியாமல் தடுமாறாதீர்கள். இது அடியனுடைய பிரார்த்தனை. இப்போ பகவான் சொல்றான், மயிச்ச அனன்யயோகேன பக்தி அவ்யபிச்சாரிணி. வியபிச்சார பக்தின்னு அர்த்தம்னா பக்தியில கலப்படம் கலந்துருதுன்னா அதுக்கு வியபிச்சார பக்தி என்பதாக பேர். ஆமாம் சுவாமி, பெருமாளுக்கு ஒரு பழம் வாங்கிட்டு போறோம்னா அந்த பழத்தை பேரம் பேசி கடைசியில் பேரம் படிக்கலைன்னா பெருமாளுக்கு பழமே இல்லாமல் போய்டும். மாம்பழம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த மாம்பழம் எவ்வளோன்னு கேட்குறேன். ஒரு மாம்பழம் 50 ரூபா சொல்கிறான். நே 50 ரூபா சொல்கிறேன், சாமிக்கு தான் நான் எடுத்து போகிறேன், குறைச்சி கூட. அவன் சொன்னான், சார் இது பாருங்க, இது என்னுடைய பிஸ்னஸ், 50 ரூபா வேணால் வாங்கிக்கோங்க, இல்லை வேண்டானார். இவர் பார்த்தார், 50 ரூபா கொடுத்து ஒரு பழத்தை எதுக்கு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும், சுவாமிக்கு பேசாமல் கையை கூப்பிட்டு ஒரு 50 ரூபா தட்டில் நம்ம போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துடுறோம். இதுதான் விஷயம். அவ்யபிச்சாரினம் இல்லை, வியபிச்சார பக்தி இது. ஏன்னா ஏன் சுவாமி, லட்சமாக கோடியாக உனக்கு உன்னுடைய சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கான் பகவான், உன்னை நன்னா வச்சுருக்கான், எல்லா சௌக்கியமாக வச்சுருக்கான், எல்லா சௌபாகியம் வச்சுருக்கான். இதே ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போச்சே சம்பளம் வந்தது, போனஸ் வந்ததுன்னா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போகிறோம், அல்வா வாங்கிட்டு போகிறோம், பசங்களுக்கு துணிமணி வாங்கிட்டு போகிறோம். இதெல்லாம் வாங்கிட்டு போச்சே லட்சமாக செலவழிக்கல. நம்ம காடை தேய்த்தேன்னு தேக்கலையா? ஒரு 50 ரூபா மாம்பழத்தை வாங்குறதுக்கு பேரம் பேசி கடைசியில் பகவான் இடத்துல அது சமர்ப்பிக்காமலேயே போய்டும். இந்த மாதிரிலாம் நடக்கிறது பிரத்யட்சமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது தவிர நாம் அவன்கிட்ட போகிறதுடைய நோக்கமே என்னென்னா, நமக்கு ஏதோ சில தேவைகள் நிறைவேற்றி கொள்வதற்காக அவன்கிட்ட போகிறோம். ஏதோ தேவைகள் நமக்கு தேவை, ஆமாம் இதை போகணும், அது வேணும், எனக்கு அப்படி வேணும் நம்ம கேட்குறோம், அதுக்காக பகவான் இடத்துல போகிறோம். அப்படிலாம் இல்லாமல் மயிச்ச அனன்யயோகேன
மற்ற பலன்களுடன் தொடர்பற்ற இது எனக்கு பிள்ளையை கொடு, வீடை கொடு, வாகனத்தை கொடு, வரிசையை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு அப்படின்னு கேட்காமல் அவ்யபிச்சாரிணி நிலைத்த பக்தி, திருடமான விசுவாசம், வேறு பலன்களில் பற்றுதலற்ற தன்மை, நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான் எம்பெருமானே உன்னை தவிர்த்து வேறு எதையும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல, வேறு எதுவும் எனக்கு வாண்டவும் வேண்டாம், பரமாத்மாவான நீ என்னிடத்துல வந்துட்டு, ஏன்னா நீ உன்னுடைய சம்பந்தம் எனக்கு கிடைச்சதுனா அது எல்லாம் தானா வந்து சேர்ந்துடும் திருடமான விசுவாசத்தோடு இருக்கணும். விவிக்த தேச சேவித்துவம் அடுத்தது ஒரு பெரிய முக்கியம், புரியுதா? அரத்திர் ஜன சம்சதி ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். என்ன சுவாமி எல்லாத்தையும் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சொல்றேன்னு ரசிக்கிறோம் ஆடியோங்கள்லாம். விவிக்த தேச சேவித்துவம், எங்க கும்பலே இல்லையோ அங்க ஏகாந்தமா இருக்கணும், பப்ளிசிட்டிக்கு ஆசைப்படக்கூடாது, மக்கள் திரளில் போய் சேர்ந்துருக்கூடாது. மக்கள் திரளில் போய் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க, அவளோட சேர்ந்து நாம் பல விஷயங்களை பேச வேண்டி வந்துடும். அதாவது மக்கள் திரள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் 4 பெரியவர்கள் இருக்கா, அவளை உதாசீனம் பண்ணிட்டு அவளை ஒதுக்கி வச்சுட்டு அவள் கூட நம்ம சேர மாட்டேன்னு தனியாக வரக்கூடாது, அந்த அர்த்தம் பண்ணல. ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கோம், 4 பேர் வரா உட்காந்துக்கிறா, ஒருத்தர் சினிமா பற்றி பேசுகிறார், ஒருத்தர் கிரிக்கெட் மேட்சை பற்றி பேசுகிறார், ஒருத்தர் கூட பகவத்கீதையை பற்றி பேச மாட்டேன்றான், ஒருத்தர் கூட பகவத்கீதையை பற்றி பேச மாட்டேன். நீ பார்த்தியா சாயங்காலம் 6 மணிக்கு எபிசோட்ஸ் பார்க்குறியா? நீ பகவத்கீதையில் இப்போ 13ஆவது அத்தியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? ரொம்ப அழகாக அதனுடைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்படின்னு பேசுகிறாளா? பேசவே மாட்டான். அந்த மாதிரி பேசக்கூடியவர்களுடைய அசோசியேஷன் நமக்கு நிச்சயம் வேணும். அரதி, அரத்தின்னு அர்த்தம், ரத்தின்னு ஆசை. அப்புறம் நேற்று யார் அச்சா தோனி ரிட்டையர் ஆகிட்டானா, தினேஷ் கார்த்திக் ரிட்டையர் ஆகிட்டானா அப்படின்னு கேள்வி கேட்டு உட்காந்துருக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க தான் சுவாமி சொல்றீங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கோசரம் திருஷ்டாந்தத்துக்காக உங்களுக்கு புரிய வச்சேன். வேண்டாம், எனக்கு அவளுடைய சம்பந்தம் வேண்டாம், அவளோட நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏகாந்தமாக உட்காந்து பகவத் தியானம் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், தபம் பண்ணுறேன், பெருமாளை தியானம் பண்ணியிருக்கேன். தப்பு இல்லை சுவாமி, இதெல்லாம் நினச்சிருந்தா நம்மளை ஐசோலேட் பண்ணிக்கணும், குவாரண்டைன் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. எவ்வளோ அவள் கூட அசோசியேட் பண்ணிக்கணும் அவ்வளோ அசோசியேட் பண்ணிட்டா போகிறோம். இதுக்கு அர்த்தம் நம்மளை நாமளே ஆத்ம ஜானியை நினச்சிட்டு உட்காந்து தனியாக உராங்கோட்டா மாதிரி உட்காந்துருக்கூடாது. பழகணும், மனுஷாலோட கொஞ்சம் அப்படியே பழகணும், லூசிடாக இருக்கணும், எவ்வளோ தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நாம் ரொம்ப ஓவர் டச் இருக்கக்கூடாது. மனைவி மக்களிடத்துலையே அதிகமான பிரீத்தியோ அதிகமான சம்பந்தமோ அதிகமான ஒரு பற்றுதலோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு இவாளோட என்ன காரியம்? அத்ய பிரபிருதி ஏலோகாக யூயம் யூயம் வயம் வயம். அதனால் விவிக்த தேச சேவித்துவம், மக்கள் ஜனசந்ததி இல்லாமல் ஜனசந்தடி இல்லாமல் இருக்கும் ஒரு இடம் தேவை. சா காஷீதி ந சாகஷீதி புவியா யோத்யேதி நாத்யாசதே. 2 கதை சொல்ல போறோம் உங்களுக்கு. இப்ப சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தேனார் கமல திருமகள் நாதன் திகழ்ந்துரையும் வானாடு உகந்தவர் வையத்திருப்பிடம் வன். தேசிகன் மகான்கள் எங்க வசிக்கிறாளோ அந்த இடத்துக்கு தான் காசின்னு பேரு, அதுக்கு தான் அயோத்தின்னு பேரு, அதுக்கு தான் காஞ்சின்னு பேரு, அதுக்கு தான் அவந்தின்னு பேரு. அந்த அடியார்கள் இருக்காரு, தேனார் கமல திருமகள் நாதன் அடியார்கள் இருக்காரு, மகான்கள், அவர்கள் திகழ்ந்து உரையும் இருப்பிடமா இருக்கணும். அவ இல்லைன்னா காசின்றதுனாலேயே பெருமை கிடையாது, காஞ்சின்றதுனாலேயே பெருமை கிடையாது, அயோத்தின்றதுனாலேயே பெருமை கிடையாது. அந்த காலத்திலேயே தேசியம் சொல்லிட்டார், மகான்கள் எந்த தேசத்தை விட்டு வெளியேறிட்டாலோ அந்த தேசத்துக்கு பெருமை கிடையாதுன்ட்டு. மகான்கள் எங்க இருக்காளோ அதற்கு ஒரு பெருமை உண்டு. ஜானஸ்ருதி என்று ஒரு அரசன் இருந்தான், பெரிய தர்மிஷ்டன், பெரிய ராஜா. இது உபனிஷத்துல வரக்கூடிய கதை. இது பெரிய தர்மிஷ்டன், உயர்ந்த பல தான தர்மங்கள் பண்ணியிருக்கான். ஆனா அவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை. மகரிஷிகள் 4-5 பேர் பார்த்தா, ஐயோ நல்ல அரசனா இருக்கா, ஆனா அவனுக்கு ஆத்ம ஞானம் மட்டும் இல்லையே, இவனுக்கு எப்படியாவது ஆத்ம ஞானத்தை கிரியேட் பண்ணணுமே அவன் ஆசைப்பட்டான். அதுக்காக அவர்கள் பறவை உருக்கொண்டார்கள், கொக்கு ரூபம் எடுத்துட்டான். மகரிஷிகளோ இல்லையோ, நினைத்ததை நினைத்தபடி எடுத்துக்கொள்ளும் வல்லமை பெற்றவர்கள் இல்லையா, தபோபலவி இருக்கு அவளுக்கு. கொக்கு ரூபம் எடுத்துண்டு ஜானஸ்ருதியின் அரண்மனையின் மீது அவர்கள் பறந்தார்கள். அப்ப அரண்மனையின் உப்பரிகையில மொட்டை மாடியில ஜானஸ்ருதி அப்படியே வாக்கிங் பண்ணியிருந்தான். அப்படி வச்சுக்கோங்களேன், அப்படியே வாக்கிங் பண்ணியிருந்தான்.
ஒரு ஈவினிங் டைம் இருக்கும், ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிற டைம் இருக்குது. முன்னாடி ஒரு கொக்கு பறந்து சென்றது, அதாவது ஒரு மகரிஷி பறந்து சென்றார். அவரை பின்தொடர்ந்து மற்றொரு கொக்கு, மற்றொரு மகரிஷி கொக்கு உருவில் பறந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது அந்த முன்னாடி போன கொக்கை பார்த்து பின்னாடி வந்த பறவை கொக்கு சொல்லித்து, ஏ அப்பா குருட்டு கொக்கே, நீ பாட்டுக்க பறக்கிறியே, ஜானஸ்ருதி வீட்டு மாடியில் நின்றுட்டு இருக்கான் பாத்தியா, அவனுடைய தேஜஸ் அது ரேடர் மாதிரி, அது அவனுடைய தேஜஸ் அப்படி பரவி இருக்கு, நீ கவனிக்காமல் அதை கிராஸ் பண்ணி போனியான ஜானஸ்ருதியினுடைய தேஜஸ் உன்னை சுட்டு பொசுக்கிடும் அப்படின்னு பின்னாடி வந்த கொக்கு சொல்லித்து. அதற்கு முன்னாடி பறந்து கொண்டிருந்த பறவை பதில் சொல்லித்து, இவன் என்ன பெரிய ரைக்வரா, அவ்வளவு தேஜஸ் இருக்கா இந்த ஜானஸ்ருதிக்கு, அவ்வளவு பெரிய பிரபாவம் இருக்கா, ரைக்வர்னா சொல்லு, அவர் தேஜஸ் மகாத்மா, அது மேல நாம பறந்தோம்னா நம்மள அது பொசுக்கிடும், இவன் வெறும் ஜானஸ்ருதி ராஜா தானே, இவனுக்கு என்ன பிரம்ம ஜானமா இருக்கு, ஆத்ம ஜானமா இருக்கு, அதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு அந்த கொக்கு சொல்லிடுது. உடனே ஜானஸ்ருதி பார்த்தான், அவனுக்கு புரியணுன்றதுக்காகத்தான் இந்த பாஷையில் பேசியிருக்கு, அவன் ரியலைஸ் பண்ணணுன்றதுக்கோசரம் தான் இந்த பறவைகள் பேசியிருக்கு, அவன் காதல் வேணுன்றதுக்கோசரம் தான் பேசியிருக்கு. க்ஷத்தான்னு தன்னுடைய ஒரு தளபதியை கூப்பிட்டான், நீ போய் ரைக்வர் எங்கே இருக்கார் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னா. அந்த ஊரில் அது ஒரு பெரிய நகரம் சுவாமி, ஒரு ராஜா பெரிய கண்ட்ரியை பரிபாலனை பண்ணுறான், இந்தியாவில் போய் ரைக்வரை தேடுனா ரைக்வர் எங்கே போய் தேடுறது, அவருடைய ஆதார் நம்பர் சொல்லுங்கள் சார், பேன் கார்டு நம்பர் சொல்லுங்கள் சார், நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, ரைக்வரை போய் தேடிடுவான். இவன் க்ஷத்தா போனான், எங்கள் கோவிலில் ஜனங்க நிறைய பேர் கருட சேவை, காஞ்சிபுரம் கருட சேவையில் போய் தேடினான், ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரத்தில் போய் தேடினான், அழகர் ஆற்றுல இறங்குற உற்சவத்தில் போய் தேடினான், பூரி ஜெகநாதர் ரத்தோத்சவத்தில் போய் தேடினான், அந்த மாதிரி அப்புறம் சினிமா தேட்டரில், கிரிக்கெட் ஸ்டேடியத்தில், அதே மாதிரி கட்சி மீட்டிங்கில் அங்கெல்லாம் போய் தேடினான். எங்கே போனாலும் அவனால் எவ்வளோ தேடி பார்த்தாலும் ரைக்வரை கண்டுபிடிக்க முடியல, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ரொம்ப நாள் தேடி பார்த்துட்டு ஹனுமார் மாதிரி எப்படி சீத்தையை தேடினாரோ அந்த மாதிரி தேடி பார்த்துட்டு அப்புறம் ஜானஸ்ருதி கிட்ட வந்தான், ஐம் சாரி மை பாஸ், என்னால் ரைக்வரை கண்டுபிடிக்க முடியல, எங்கெல்லாம் போனேன், இந்த மாதிரி ஜனங்கள்லாம் எங்கே ஓப்பனாக ஜனங்க நிறைய பேர் வருவாளோ, கேதரிங் எங்கே நிறைய இருக்குமோ அந்த இடத்துக்கு நான் வந்தேன், பட் என்னால் ரைக்வரை கண்டுபிடிக்க முடியலன்னா. அவன் சொன்னான், ஜானஸ்ருதி முட்டாள்தனம் பண்ணிட்டேன், நீ மகான்கள் மகாஜானிகள் பிரம்மவித்துக்கள்லாம் இப்படி பப்ளிக்கில் இருக்க மாட்டா, அவள்லாம் ஏகாந்தமாக இருப்பாள், அதனால தான் காடுகளில் குகைகளில் மரங்களில் மலைகளில் அவர்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருப்பார்கள். எப்போ பார்த்தாலும் ஜனங்க வந்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும். ஆகையால் தான் ராமபிரான் என்ன பண்ணார், சித்திரக்கூடத்தில் இருந்தாரோ இல்லையோ, பரதன் பெரும் சைன்யத்தோடு வந்தான், சித்திரக்கூடத்தில் மகரிஷிகள்லாம் ஏகாந்தமாக தபஸ் பண்ணியிருந்தான், பரதன் பெரும் சைன்யத்தோடு வந்தான். ராமன் பார்த்தார், லக்ஷ்மணா சீதை நாம் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், இந்த லொக்கேஷன் தெரிஞ்சு போச்சுன்னா பரதன் அயோத்திக்கு பக்கத்தில் இருக்குன்னு அடிக்கடி சித்திரக்கூடத்துக்கு வந்து நம்மளை பார்க்க வந்துடுவான், அப்போ இந்த யானைகள் குதிரைகள் ஒட்டகங்கள்லாம் வரும், சைன்யங்கள்லாம் வரும், காட்டினுடைய அமைதிக்கு பங்கம் ஏற்படும், இங்கே அமைதியை வேண்டி தவம் புரியும் மகரிஷிகளுக்கு அது இடையூறாக இருக்கும், நாம் இங்கே இருக்கிறதுனால மகரிஷிகளுடைய தவத்திற்கு இடையூறு ஏற்படும், அவர்கள் ஏகாந்தத்தை விரும்பி தனிமையை விரும்பி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், இந்த இடத்தில் அவர்களுடைய தனிமையை கெடுக்கக்கூடாது, ஆகையால் நாம் கிளம்பலாம் என்று அங்கிருந்து கிளம்பி தண்டகாரண்யத்தில் உள்புகுந்தான் என்று ராமாயணத்தில் காண்பிக்கப்படுகிறது. எனவே ஜனசம்சதி அரதி, அது மக்கள் விவிக்ததேச சேவித்தம், மக்கள் நடமாட்டம் இல்லாத தனிமையை விரும்ப வேண்டும், அதே மாதிரி மக்களுடன் கூடிக்கொண்டிருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் அவளோட சேர்ந்துருக்கூடாது. ஆனால் நீ ரைக்வரை தேடணும்னா தனியான ஒரு இடத்துல போய் தேடு, யாருமே ஆளரவமற்ற இடத்துல போய் ரைக்வரை தேடு, அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு க்ஷத்தா திருப்பி வரான். அங்கே ஊருக்கு எல்லையில், ஊர் எல்லையில் ஒரு மாதிரி ஒரு யாருமே போகாத ஒரு அமானுஷ்யமான ஒரு இடம் மாதிரி இருக்குது, காந்தாரா மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே உடஞ்சி போன ஒரு வண்டி இருந்தது, அந்த காலத்தில் கார்ட், அதான் கார், அந்த வண்டி கடியில் உடம்புலாம் சொரீஸ்வரன் கூட உட்காந்துருந்தார், யார் ரைக்வர் இருந்தார். அப்புறம் அவரை கேட்குறான், நீர் தான் ரைக்வர் ஒன்று, நான் தான் ரைக்வர்னா. அப்புறம் ஜானஸ்ருதி வந்தான், ஜானஸ்ருதிக்கு ரைக்வர் பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணார்னு மேலே கதை போடுது. அப்போ ரைக்வர் சரித்திரத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, மக்கள் நடமாட்டத்தில் ஆசை இல்லாமல் அவர்கள் இல்லாத தனிமையை விரும்பி தான் இருக்க வேண்டும் என்று. மற்றொன்று இருக்கு, அவன் தனிமையை விரும்பி ஒரு இடத்துல இருக்கான்னா அந்த இடத்திற்கே திவ்யதேசம் என்னும் மகிமை உண்டு. அது தனியாக நம்ம திவ்யதேசம் நினைக்க வேண்டாம், போய் அவன் இங்கே போய் இருக்காளேன்னு நினைக்க வேண்டாம்.
காலவர் அல்லது காவலர், இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படி காலவர்னே வச்சுப்போம். காலவர் அப்படின்னு ஒரு மகரிஷி, அவர் கருடனுக்கு மாமா. அந்த மாமாவான காலவர் விஸ்வாமித்திரரிடத்தில் காலக்ஷேபம் பண்ணினார், வித்யாபியாசம் பண்ணினார். வித்யாபியாசம் முடிஞ்ச உடனே குரு தட்சிணை கொடுக்கணும்னு விஸ்வாமித்திரர் கேட்டார். இந்த காலவருடைய பாவர்ட்டியை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திரர், எனக்கு ஒன்றும் குரு தட்சிணை வேண்டாம், நீ சுசுரூஷ பண்ணித்தான் என்னிடத்தில் படித்திருக்கிறாய், கவலைப்படாத, போயிட்டு வாண்டார். இல்லை, நான் ஏதாவது உங்களுக்கு குரு தட்சிணை கொடுப்பேன். விஸ்வாமித்திரர் கோவம் வந்துடுத்து. ஒரு காது மட்டும் பச்சையாக இருக்கக்கூடிய 1000 குதிரையை கொண்டு வா, உடம்பெல்லாம் வெள்ளையாக இருக்கணும், ஒரு காது மட்டும் பச்சையாக இருக்கணும்ன்ட்டு கண்டிஷன் போட்டார். சரிட்டு காலவர் வந்தார். அவர் ஒரு விஷயம் கேள்விப்பட்டார், வருணலோகத்தில் அந்த மாதிரி குதிரைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டார். அதை கொண்டு வரத்துக்கு ஏதாவது வழி உண்டானோடனே அவருடைய மருமகன், காலவருடைய மருமகன் கருடன் இருக்காங்க, கருடனை கூப்பிட்டார், வாப்பா போய் நாம் அந்த குதிரையை கொண்டு வரலாம்னு. சரி, கருடன் தன்னுடைய மாமாவாச்சேன் அவரை முதுகில் ஏற்றிட்டான். வேகமாக அவள் பறந்து போகிறான். போகிற வழியில் ரொம்ப டயர்டாகிடுது 2 பேருக்கும். டயர்டானோடனே காலவர் சொல்கிறார், இங்கே கீழே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வான்ற. அங்கே ஒரு ஐலாண்ட், அது என்ன ஐலாண்டு? ஃபிஷர்மேன் ஐலாண்டு. அது அவள்லாம் யார் அப்படி கேட்டால், அவள்லாம் கடற்கொள்ளையர்கள் வசிக்கக்கூடிய இடம். அது அந்த ஐலாண்டில் கடற்கொள்ளையர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே போய் எதுக்கு நம்ம மாமா நம்மளை வர சொல்கிறாருன்னு கருடன் யோசிக்கிறார். அந்த கடற்கொள்ளையர்கள் நடுவில் ஒரு ஆசிரமம் தென்படுகிறது. அங்கே சாண்டிலி என்னும் மகா உத்தமி, ஒரு தபஸ்வினி வசித்து கொண்டு வருகிறாள், பெண் துறவி. கருடன் பார்த்தா, என்னையா இது ஆச்சரியமாக இருக்குன்னர். காலவர் சொன்னார், மகான்கள் வசிக்கும் இடம்தான் காசி, அதுதான் கயா, அதுதான் புஷ்கரம், அதுதான் காஞ்சி, அதுதான் அவந்தி. தன்னுடைய தவத்திற்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்று சாண்டிலி இங்கே வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறாள். ஒருத்தர் கேட்டார், அப்போ கருடன் கேட்டார், சுவாமி இத்தனை அவள் பேர் வந்து ஃபிஷர்மேன் இருக்கா, அப்புறம் கடற்கொள்ளைக்காரர்கள் இருக்கா, இவெல்லாம் பைரட்ஸ் இருக்கா, இவர்கள் நடுவில் இந்த பெண்மணிக்கு தவம் எப்படி சித்திக்கும்னா, இங்கே பாரு, அவகிட்ட காசு பணம் எதுவும் கிடையாது, அவளை அடித்து பிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதனால் இந்த கடற்கொள்ளையர்கள் இவகிட்ட வரமாட்டான், இவ இருக்கிற தப்போவனத்தை விட்டுடுவான். வேற நம்மள மாதிரி இருக்கிறோன்னா, ஆஹா சாண்டிலி இங்கே தான் இருக்காளே, சாயங்காலத்து வேளையில் பொழுது போல் போய் சத்திரம் அவகிட்ட பேசிட்டு வரலாம், நீங்கள் எப்படி தபஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி தபஸுடைய சித்தி வந்தது அப்படின்னு இன்டர்வியூ எடுத்து பாட்காஸ்ட்டை நம்ம யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் எது? பெருமாள் கீழே சொன்ன அந்த நாத்து சுருத்தம் நாத்து நீத்தம் ஷேலாஜன குஷோத்திரம்னு ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, அப்படி டபுக்குன்னு ஆடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, சாஞ்சிக்கூடாது, ரொம்ப ஓவராக பின்னாடி சாஞ்சிக்கூடாது, இந்த மாதிரி எவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையோ. அது மாதிரி இந்த சாண்டிலி மகா உத்தமி, பெரும் தபஸ்வினி, அவள் இங்கே தனிமையை விரும்பி தவம் புரிந்து கொண்டிருக்கிறாள் என்று காலவர் சொல்லுகிறார். அதுக்கு மேலே ஒரு கதை இருக்குது இந்த இடத்துல, அந்த கதையை நாம் அப்புறம் பார்ப்போம். இந்த 2 கதையினாலே நாம் புரிந்து கொண்டது என்ன? விவிக்த தேச சேவித்வம் அரதிஹி ஜனசம்சதி, மக்கள் கூட்டத்தில் திரளில் இருக்க வேண்டும் என்னும் பற்றுதலை ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் அதிகமான வம்பளப்பு தான் அதிகமாக வரும். தேவையில்லாத விஷயங்களை அவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருப்போம். அவர்களுக்கும் தேவையில்லை, நமக்கும் தேவையில்லை. ஆனால் அவள் பேசினா அவளுக்கு என்ஜாய், அவளுக்கு ஒரு ப்ளஷர், ஆனால் நமக்கு அது ப்ரெஷர். பகவத் சிந்தனையை தடுப்பது, அது ஆத்ம சிந்தனையை தடுப்பது. இப்போ மயிச்ச அனன்யயோகேன பக்தி அவ்யபிச்சாரிணி, வேற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல், வேற விஷயத்தை விரும்பாமல், வேற எதையுமே நினைக்காமல் என்னிடத்தில் என்னையே நினைத்து பக்தி செய்வது என்பது ஒன்று. அது அடுத்தது விவிக்த தேச சேவித்துவம், மக்கள் இல்லாத இடத்தில் தனிமையை விரும்பி வாசம் செய்வது. அதுதான் தனிமையில் இனிமை காண முடியுமான முடியும்ட்டார் சுவாமி தேசிகன். திருவஹீந்திரபுரம் என்னும் ஒரு அற்புதமான க்ஷேத்திரம், இன்னைக்கும் நடுநாட்டு திருப்பதி என்று பெயர். தேவநாத பெருமாள், தாச சத்யன், அடியவருக்கு மையன் என்று பெருமாளுக்கு திருநாமம். அந்த பகவானுடைய சன்னிதானத்திற்கு எதிரில் ஒரு அழகிய குன்று இருக்கிறது. இன்றைய தினம் 730 வருஷத்துக்கு முன்னாடி தேசிகன் அந்த இடத்துல யாருமே வரமாட்டான், ஆடு மாடுகள் கூட மேய்ச்சலுக்கு அந்த இடத்துக்கு வராது. அந்த குன்றின் மீது அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு பகவான் ஹயக்ரீவன் முதல்ல கருடன் காட்சி அளித்தார், பின்னர் ஹயக்ரீவ பெருமாள் காட்சி அளித்தார். அது தபோவனம், சுவாமி வேதாந்த தேசிகன் தவம் செய்த தபோவனம். அது இன்றும்
தேவநாத பெருமாள் ஆலயத்திற்கு எதிரே ஔஷதகிரி என்ற அந்த குன்றிற்கு பெயர். அந்த குன்றின் மீது ஹயக்ரீவன், கருடன், லக்ஷ்மி நரசிம்மனுடைய அழகிய ஆலயம் ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த இடத்திற்கு சென்றோமையானால் நமக்கே ஒரு வைப்ரேஷன் தெரியும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கலக்கம். எது? சுவாமி தேசிகன் தபஸ் பண்ணது. அது மாதிரி நீங்கள் பத்ரிகாசிரமம் போனேன்னா வியாசர் தவம் செய்த ஒரு அழகிய குகையை பார்க்கலாம். இந்த இடத்துக்குள்ளே தான் வியாசர் குகைக்குள்ளே தவம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவான். அங்கே வியாசர் தவம் பண்ணிகிட்டே இருக்கச்சே கல 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 சரஸ்வதி நதி ஓடித்தான். ஒரே பேர் இறைச்சல். ஒரு சவுண்டு வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஃபோன் பேசியே பக்கத்தில் ஒருத்தர் மோட்டர் போட்டார், ஜெட் மோட்டர் போட்டார், ஓன்னு சத்தம் போடும், கத்தும், கடுப்பாக இருக்கும். இல்லை டிவியை ஒருத்தர் சவுண்டு வச்சாருன்னா எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கும்ல. அப்போ வியாசர் கோவம் வந்தது. நான் ஏகாந்தமாக தவம் பண்ணணும்னு இந்த இடத்துக்கு வந்தால் இங்கேயே சத்தம் போடுறியே, சரஸ்வதி நதியே உன்னுடைய சவுண்டை மியூட் போட்டுக்கோ அப்படின்னு. சரஸ்வதி நதியை பார்த்துட்டு ஐயோ வியாசர் தவத்திற்கு நாம் இடையூறாக இருக்கணும், டக்குன்னு அப்படியே பூமிக்குள்ளே போயிடுது. அதனால தான் சரஸ்வதிக்கு அந்தர்வாகினி என்றதாக பெயர் உண்டு. அந்தர்வாகினி என்ற பெயர். அப்படியே பூமிக்குள்ளே போயிட்டா நான் ஆகும். அப்படியே அந்த பூமியிலேருந்து அந்த பக்கம் போயிட்டது. அது எங்கேயோ பிரவகித்து போக ஆரம்பிச்சது. இன்றைக்கும் போனால் பத்ரிகாசிரமத்தில் அந்த அதிசயத்தை பார்க்கலாம். பிரம்மாண்டமான நதி அந்த திபெத்து மலையிலேருந்து அந்த பக்கம் வருது. இந்தியா சீனா பார்டர், அது திபெத்து பார்டர். அது அங்கேருந்து வருது அந்த சரஸ்வதி நதி, ஆக்ரோஷமாக வருது. புஷ்ஷுன்னு அப்படியே பூமிக்குள்ளே போகிறது. அது எங்கே போகிறது? அந்த தண்ணி எவ்வளோ தண்ணி, அது எங்கே போய் கலக்கிறது, எதில் போய் மிக்ஸ் ஆகுது தெரியவே தெரியாது. இதெல்லாம் ஆராய்ச்சி, சயின்ஸு என்னென்னமோ சொல்கிறாலும் இல்லையோ, அந்த அறிவியலுக்கு, அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஆன்மீக அதிசயங்கள் இன்னும் இந்த பாரத தேசத்தில் புண்ணிய பூமியில் நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றன. அது அப்படிதான் ஒரு விசேஷம். அதனால் விவிக்த தேச சேவித்துவம். யாருமே இருக்கக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது, ஏகாந்தமாக இருக்கணும்ன்றத விரும்பித்தானே வியாசர் இங்கே வந்தார். இங்கே வந்து நதியினுடைய பேரிரைச்சல் ஏற்பட்டதுன்னா அதனால தான் சங்கல்ப சூரியத்தில் தேசிகன் சாதிக்கிறது. இமயமலையில் தவம் பண்ணலாம்னா கங்கா நதி ஹோன்னு சத்தம் போட்டுட்டு குகைகளுக்குள்ளே பிரவகிக்கிறாளாம். அந்த சப்தம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இமயமலை கூட, ஈவன் தட் இமயமலை கூட தவம் புரிவதற்கு ஏற்ற இடமாக இல்லையே என்று வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியத்தில். விவிக்த தேச சேவித்துவம். மக்கள் நடமாட்டம் இல்லாமல், மக்கள் தொந்தரவு இல்லாமல். ஆகையால் தான் இந்த துருஷ்காதிகளாலே திருவரங்கத்தில் ஒரு மாபெரும் படையெடுப்பு நடத்தப்பட்டது இல்லையா? அதாவது 13ஆம் நூற்றாண்டில் 14ஆம் நூற்றாண்டு அந்த காலம் பீரியடை பார்த்துக்கோங்க. அந்த சமயத்தில் ஒரு மாபெரும் படையெடுப்பு ஒன்று நிகழ்ந்தது. அந்த படையெடுப்பில் ரங்கநாதரை காப்பாற்றுவதற்காக பலரும் உயிர் தியாகம் செய்தார்கள். நேற்றைய தினம் கூட பார்த்தோம், சுதர்சன சூரியனும் பெரிய மகான். அந்த சுதர்சன சூரிய அவ்வளோ பெரிய உயிர் தியாகம் பண்ணினார். அதுபோல் பெரிய பல மகான்கள் பண்ணியிருக்கான். அப்போ அந்த தேசிகன் அந்த பெருமாளை காப்பாற்றணும், மறுபடியும் திருவரங்கத்தில் ரங்கநாதரை பிரதிஷ்டை செய்வதற்காக மேல்கோட்டை பக்கத்தில் இன்றைக்கும் போகலாம், காவிரி கரையில் சத்யாகாலம் என்னும் ஒரு க்ஷேத்திரம் அமைந்திருக்கிறது. அமைதியான ஊர். இன்றைக்கும் நகரத்தினுடைய சுவடுகள் இல்லாமல் அந்த ஊர் அமைதியாக தான் இருக்குது. சத்யாகாலம்னு ஒரு ஊர் இருக்குது, காவிரி கரை. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோன்னா காவேரி, வெள்ளமாக போகும் அந்த காவேரி. அந்த கரையில், காவிரி கரையில் சத்யாகாலத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சுவாமி தேசிகன் 12 ஆண்டுகள் தவம் புரிந்தார். மீண்டும் திருவரங்கத்திரு பொலிய வேண்டும், ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சத்யாகாலத்தில் 12 ஆண்டுகள் சுவாமி தேசிகன் தவம் புரிந்தார். ஏகாந்தமாக தவம் புரிந்தார். தபசித்தி க்ஷேத்திரம். இதெல்லாம் நமக்கு மகான்கள் காண்பித்திருக்கான். 10 பேர் கூட உட்காந்து ஜபம் பண்ணால் எப்படி ஜபம், அப்படி உட்காந்து இப்படி டிவி பார்த்துட்டு அப்படி இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கா, இவா பேசுகிறத கேட்டுட்டு அவா பேசுகிறத கேட்டுட்டு அப்படி இப்படி ஆடிட்டு எப்படி அது தபசித்தி வரும்? வரவே வராது. மயிச்சானன்ய யோகேன பக்தி அவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்துவம் அரதிஹி ஜனசம்சதி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. மயிச்சானன்யயோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்ததேசசேவித்வம் அரதிர்ஜனசம்சதி. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். மயிச்சானன்யயோகேன பக்திரவ்யபிசாரிணி
விவிக்ததேசசேவித்வமரதிர்ஜன சம்சதி. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ, ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ, ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ, ವಿಠಲ ವಿಠಲ.
ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದೀಯ ಭಿಕ್ಷಕರಾಗಿ ತಂದೀಯ ಭಿಕ್ಷಕರಾಗಿ ತಂದೀಯ ಭಿಕ್ಷಕರಾಗಿ ತಂದೀಯ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದೀಯ ಭಿಕ್ಷಕರಾಗಿ 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 ತಂದೀಯ. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.